ஹாய் ஃப்ரெண்ட்ஸுங்களா, நான் வந்து ஆசூர் கோயிலில் பாருங்கள், இங்கே கரும்புலாம் இருக்குது. இந்த பாருங்கள், மோட்ரு கிளப்பி விட்டுட்டு போகிறேன். நான் வீட்டுக்கு மணி 5:30 ஆயிடுச்சு. போய் தான் சாப்பாடெலாம் செய்யணும். கிளம்பிட்டேன். தண்ணி அரைச்சி தான் இங்கே செல்லில் நிறுத்திக்க வேண்டியதான். போய்ங்கிறேன் பாருங்கள். அங்கேருந்து பார்த்துக்கு 1 மணி நேரம் ஆகிடும். கோட்டையம்பட்டிக்கு அங்கே கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துன்னு போகணும். எல்லாம் வழியில் நடந்து போகிற வழி. ஆசூரில் நெல்லி நட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு தென்னை மரம் பாருங்கள், செம்மையால் இருக்குது. கரும்பு இதெல்லாம் கரும்பு கொல்லி வழி தான் போகிறோம். நாங்கள் கரும்பு 2 வருஷமாக இல்லை, எங்கள் கொல்லியில் கரும்புலாம் இது பண்ணிடுச்சு. நடந்து போகிற வழியில் தான் கரும்பு. இந்த நெல்லி கொல்லி வந்துன்னுக்குறோம். போய் தான் சாப்பாடு செய்யணும். 2 துண்டில் மடை வச்சுட்டு வந்துட்டேன். நான் செல்லில் நிறுத்திக்க வேண்டியதான். 2 மணி நேரம் கழிச்சு பாயிட்டு தேக்க மரம். என் வண்டி அங்கே இருக்குது. தேதான் கொல்லி போயிருந்தா நான் கூட பார்த்துருக்க மாட்டார். மாமா தூங்கினே இருப்பார். அதில் விட்டு போயிட வேண்டியதான். போனால் போடா போனாரு. நான் ஏந்து வந்துட்டேன். நாடவில் தண்ணிலாம் நல்லா இருக்காதா, வீடியோ போட்டுக்கினே ஜாலியாக போய் வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இதான் என் வண்டி. இந்த வண்டியில் தானே போகிற சாவி. சாவி போட்டால் வண்டி இங்கே போகணும். படையாத்து சரி பண்ணிக்கும். இந்த வண்டியில் மாட்டிக்கும். ஏற்கனவே கழுத்தில் ஒரு ஷால் மாட்டி கழுத்து ஏற்றுட்டு போகுதா, அதனால தான் சரி நான் சால் போட்டுக்கலாம். 6,000 மருந்து போட்டாங்க. வந்துட்டே நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிளம்ப போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் கொட்டா இருக்குது. அவள் தான் கிளம்பிட்டேன். இதுதான் நான் வந்த வழி. ரோடு அங்கே இருக்குது. ரோட்டில் போய் திரும்பி போகணும். ஆசூர் வழி போய் பொன்னங்குப்பம் போய் அப்புறம் கோட்டையம்பட்டிக்கு போகணும். கிளம்பிடுறேன். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவள் தான்.